வணக்கம் சென்டம் மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சென்டம் மேப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னா, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், ஓகேவா? ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எக்ஸாம் வந்து வரப்போகுது, இப்போ எக்ஸாமுக்கு ஜனவரி 1 வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு மாதத்தில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படித்து முடிக்க முடியாது. ஏன்னா டெய்லி நீங்கள் கம்மக்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் ரிவிஷன் பண்ணாமல் கூட நீங்கள் எழுதலாம். ஏன்னா உங்கள் மசில் மெமரியில் அது சேவ் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக பாருங்கள். நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸுக்கும் சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸுக்கும் சரி, குரூப் 2, குரூப் 4, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்பிஐ கிரேட் பி, ஸோ எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான். ஸ்போர்ட்ஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட்ஸு, எக்ஸசைஸ் எதாவது நடந்தால், இன்டர்நேஷ்னல் நியூஸு, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் நியூஸ், ஸ்டேட் நியூஸு, எதாக இருந்தாலுமே எல்லா மாநிலத்தில் உள்ளதுமே கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து நீங்கள் தெளிவுபட்டுருக்குங்க. இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக போடுறேன். வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நவம்பர் 12க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? மொத்தம் 12 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, பிளேஷ் அப்படின்னு நாவலுக்காக புக்கர் பரிசை 2025க்காக இவர் தட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி பானு முஸ்தக்குங்கிறவங்களும் ஒரு புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டிற்கான புக்கர் பரிசை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து டேவிட் சல்லே, ஓகேவா? டேவிட் சல்லே அப்படிங்கிறதான் இவரோட பேரு. இவர் எந்த புக்குக்காக வாங்கியிருக்காருன்னா, பிளேஷ் அப்படிங்கிற ஒரு புக்கு. பிளேஷ்னா என்ன? சதை, ஃப்ளஷ், அதுதான் பிளேஷ்ன்னு போட்டிருக்கு. ஃப்ளஷ்ங்கிற இந்த புக்குக்காக வாங்கியிருக்கிறாரு. ஸோ டேவிட் சல்லே, இதுதான் அந்த இது. டேவிட் சல்லேங்கிறவர் லண்டன்ல நடந்த ஒரு விழாவில் கனடிய ஹங்கேரிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் இவர், ஓகேவா? கனடிய ஹங்கேரிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் டேவிட் சல்லே தன்னோட சதை நாவலுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றிருக்கிறாரு டேவிட் சல்லே அவர்கள். நாவல் வந்து பல கட்டங்களா உள்ளது, ஓகேவா? ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை எடுத்து சொல்றதுதான் இது. ஸோ இது நவம்பர் 10 சல்லேவுக்கு 50,000 பவுண்டுகள் விருதை வென்றவருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ சலே முன்பு 2016ஆம் ஆண்டில் ஆல் தட் மேன் ஈஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திற்காக புக்கர் பரிசில் பட்டியலிடப்பட்டார், ஓகேவா? ஆனா அது வாங்கல. 2016 ஆஃப்டர் 9 வருஷம் நினைக்கிறேன், 9 வருஷமா 10 வருஷம் கழிச்சு அவருக்கு இந்த புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கு டேவிட் சல்லேவுக்கு. இதுக்கு முன்னாடி சமீபத்துல இந்த ஆண்டுல என்னென்னலாம் யாரெல்லாம் புத்தகங்கள் வந்து எழுதி அதுல பரிசு வென்றார்கள் பாத்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு எனக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அனுபம் கர், இவர் வந்து என்ன புக் எழுதியிருக்காருன்னா, வித்தியாசமானதும் ஆனால் குறைவில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அன்னை மேரி என்னிடம் வா அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி ராய் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அப்புறம் சோழ புலிகள், அப்புறம் சோம்நாத்தின் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமிஷ் திரிபாதி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் MS சுவாமிநாதனை பத்தி இந்தியாவுக்கு உணவளித்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியம்பதா ஜெயக்குமார் ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அவங்க பிறந்த நாளுக்கு அதை வெளியிட்டாங்க. மனசாட்சி நெட்வொர்க்னு சொல்லிட்டு சுகதா ஸ்ரீனிவாச ராஜுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. தி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வெளியிட்டிருக்கு. இது வந்து வெளியிடப்பட்டது யார் அப்படின்னா, ஷிகர் தவான் தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கையை பத்தி எழுதியிருக்காரு, தி ஒன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து டேவிட் சல்லேக்கு பிறகு 2வது கொஸ்டின், நவம்பர் 10, ஓகேவா? நவம்பர் 10 டெல்லியில் உள்ள எந்த நினைவு சின்னத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த கார் குண்டு வெடித்த, அதாவது ரெட் ஃபோர்ட்ல தான், வேற ஒன்றும் இல்லை. ரெட் ஃபோர்ட்ல ரீசெண்டா என்ன இருக்கு, மாருதி இல்ல, ஹுண்டாய் i20ல குண்டு வச்சு தகர்த்திருக்காங்க. அது வெடிச்சதுல 8 பேர் இறந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல ஏகப்பட்ட பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுல எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் அண்ட் அவங்க எல்லாம் வந்து வாத்திய டாக்டர்ஸ் சொல்ல போறாங்க, ஓகேவா? எல்லாமே டாக்டர்ஸா இருக்காங்க, ஓகேவா? சோ இதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இது தலைமையை தங்கினவரு. சோ ரெட் ஃபோர்ட்ல, செங்கோட்டையில இந்த குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நவம்பர் 10ஆம் தேதி டெல்லியில உள்ள செங்கோட்டை அருகே ஒரு சக்தி வாய்ந்த கார் குண்டு வெடிப்பு நடந்தது இல்லைங்களா? சோ அதுல எப்ப நவம்பர் 10
அதுவும் இல்லாம ஹூண்டாய் i20 கார்ல வச்சு வெடிச்சாங்க. இந்த அபாயகரமான கார் வெடிப்புல பாதுகாப்பு நிறுவனங்களால் விசாரிக்கப்பட்டும், அதுவும் இல்லாம செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தில் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னல்லையும் 5 மணி அளவில் இந்த வெடிப்பு நிகழ்ந்திருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம இதுல யார் யார் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதுல ஒரு லேடியும் இருக்காங்க, எல்லாமே டாக்டர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின். மூன்றாவது, நம்ம பிரசிடென்ட் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. எங்க அப்படின்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்கோலாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி இந்திய தலைவர் ஒருவர் அங்கோலாவிற்கு மேற்கொண்ட முதல் விஜயமும் இதுதான். ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா லுவாண்டா. ஓகே, லுவாண்டாவுக்கு சென்றிருக்காங்க. திரௌபதி முர்மு அங்கோலாவில் லுவாண்டாவிற்கு சென்றிருக்கிறாங்க. இந்திய தலைவர் ஒருவர் அங்கோலாவுக்கு சென்ற முதல் தலைவரும் இவங்க தான். அப்புறம் அது மட்டும் இல்லாம ராஜதந்திர உறவுகளின் 40வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு அங்கோலா ஜனாதிபதி ஜோவோ மானுவேல் அப்புறம் கோன்லாவாஸ் லுரென்கோவை அப்படிங்கிற அந்த தலைவரையும் சந்திச்சிருக்காங்க. ஓகே, அவர் பேர் என்ன அப்படின்னா, இந்தியா had approved 200 million line of credit for modernizing அங்கோலா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு 200 million. ஸோ 1 மில்லியன்கிறது 10 லட்சம் அப்படின்னா 200 மில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்துங்க. ஸோ இந்த இதில் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் நடந்திருக்கு. அங்கோலாங்கிறது இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் எனர்ஜி சப்ளை ஃப்ரம் ஆப்பிரிக்கா. எனர்ஜி சப்ளை பண்ற ஏரியா தான் அங்கோலா. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது, ஆப்பிரிக்கா இருக்குன்னு தெரியுது. அடுத்த கொஸ்டின், மித்ரா சக்தி 11வது மித்ரா சக்தி 2025 பயிற்சி இந்தியாவிற்கு எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீலங்கா. மித்ரா சக்தினா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் இது. 11வது எக்ஸசைஸ் மித்ரா சக்தி. ஸோ இந்த இதுல எங்க நடந்திருக்கு அப்படின்னா பெலகாவி கர்நாடகால நடந்திருக்கு இந்த எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா சோதனை. மித்ரா சக்தி 2025 11வது பதிப்பு எங்க நடந்திருக்கு, கர்நாடகாவில் பெலகாவில நடந்திருக்கு. வெளிநாட்டு பயிற்சி முனையத்துல இது தொடங்குது. மித்ரா சக்தி 2025 இப்போ வரைக்கும் எப்படின்னா 2025 நவம்பர் 10 முதல் நவம்பர் 23 வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நடக்கும். இது ஒரு இராணுவ பயிற்சி. ஓகேவா, இது ஒரு இரு படைகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துற விதமா 2 நாடுகளுக்கும் உண்டான புரிதலை மேம்படுத்துற விதமா இந்த எக்ஸசைஸ் நடக்குது. ஸோ இந்த பணிகள் ஐநா சாசனத்தின் அத்தியாயம் மற்றும் 7 கட்டமைப்பின் கீழ் நடத்தப்படுறது. வேற என்னென்னலாம் முக்கியமான இராணுவ பயிற்சி இந்த வருஷம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிசூல் பயிற்சி நடந்திருக்கு. இந்தியா தனது வருடாந்திர திரிசூல் எங்கன்னா முப்படை போர் பயிற்சி தான் திரிசூல் பயிற்சி. அதுக்கப்புறம் 2 உடற்பயிற்சி பெருங்கடல் 2024 நேட்டோ உறுப்பினர்கள் அல்லாத நாடுகள் இதுல இந்தியா கலந்திருக்கு. அப்புறம் 3 வந்து ஸ்லைனெக்ஸ் இலங்கை மற்றும் இந்திய கடற்படை பயிற்சி. மித்ர சக்தி இலங்கை அண்டு இதுதான். அதே மாதிரி 4 போங்சாகர் இந்தியா மற்றும் பங்களாதேஷோட பயிற்சி. அப்புறம் யூத் அபியாஸ் இந்தியா மற்றும் அமெரிக்காவோட பயிற்சி. அப்புறம் 6வது இந்திரா பயிற்சி இந்தியா மற்றும் ரஷ்யாவும் நடத்துறது. 7 வந்து சூரிய கிரண் பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம். அப்புறம் 8 சக்தி வருணா கருடா இந்தியா மற்றும் பிரான்ஸ். அப்புறம் 9 ஷின்யூ மைத்ரி தர்ம கார்டியன் வீர் கார்டியன் ஜிம்எக்ஸ் பயிற்சி. ஸோ இது எல்லாமே இந்தியா மற்றும் ஜப்பான் சேர்ந்து நடத்துறதுதான் இந்த இது அனைத்துமே கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதேதான் இந்த கான்குவெஸ்ட் ராணுவ பயிற்சி. அப்புறம் தாலிஸ்மன் சேபர் ராணுவ பயிற்சி அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா நடந்தது. மைத்ரி பயிற்சி இந்தியா மற்றும் தாய்லாந்து. சமுத்திர சக்தி இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சி தான் இது. ஸோ இது அனைத்து பயிற்சியும் ஒரு தடவை நோட்ல எழுதி வச்சுட்டு படிச்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின் இது என்ன அப்படின்னா 5வது கொஸ்டின், துப்பாக்கி சுடுதல். நம்மளுக்கு இப்ப ரீசெண்டா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல என்னன்னா இந்தியா வந்து தலை தோங்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபுட்பாலுக்குலாம் அந்த அளவுக்கு போகல. கிரிக்கெட்டு மென் அண்ட் உமன்னு, அதுக்கப்புறம் வந்து செஸ்ஸில். ஸோ நேற்று கூட நம்ம 91 கிராண்ட் மாஸ்டர் ஆனதை பார்த்தோம். அதுவும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் செஸ் சாம்பியன்ஷிப் வர்றாங்க. அது இல்லாமல் இதில் இப்போ ரீசெண்டாக கூட இவருக்கு லெப்டினன்ட் பதவி கொடுத்துருந்தாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர். யாருக்குன்னா ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ஜாவ்லின் த்ரோவர் அவருக்கு.
ஸோ இதை மாதிரி இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் கிரிக்கெட்ல வேற நம்ம சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்தியாவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல நல்ல பேர் உலக அளவில் வாங்கி தந்திருக்கு. ஓகேவா, நிறைய மெடல்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல இப்போ ரீசென்ட்லி ஆண்கள் ஏர் பிஸ்டல் பிரிவில் தனிநபர் உலக பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா, இவர் பேர் என்னன்னா சாம்ராட் ராணா. ஓகேவா, சாம்ராட் ராணா அவர்களுக்கு முதல்ல இந்த தனிநபர் உலக பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் இவர் தான், ஆண்கள் ஏர் பிஸ்டல் பிரிவில். ஸோ இதை வச்சுதான் எல்லாத்தையும் சொல்றோம். ஓகே, நவம்பர் 10 எங்க நடந்துச்சு இந்த போட்டி அப்படின்னா, கைரோவில் நடந்திருக்கு. ISSF உலக சாம்பியன்ஷிப்ல ஆண்கள் பிரிவில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுறதுல இவர் 243 7 புள்ளிகள் பெற்று இவர் சாம்ராட் ராணா அவரு இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றாரு. ஓகே, அது மட்டும் இல்லாம 22 வயதுல ஒலிம்பிக் போட்டியில் உலக பட்டத்தை வென்ற 5வது இந்திய துப்பாக்கி சுடும் வீரரும் இவரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 6 செய்திகள்ல பார்த்து கொனார்க் சூரிய கோயில், கொனார்க்னு சொல்லுவாங்க. கொனார்க் சூரிய கோயில் எந்த மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒடிசா. ஓகேவா, கொனார்க் கோயில். ஸோ இதெல்லாம் இதே மாதிரி டைப்ல தான் கம்போடியாலையும் இருக்கும். ஸோ சொல்லுவாங்க. என்னத்தினால இது நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதே மாதிரி இந்த டெஃபினேஷனும் படிச்சு வச்சுங்க. இதுவும் கொஸ்டின்ஸ்ல வருது. பூரி மாவட்டத்தில் உள்ள இந்த கொனார்க் சூரிய கோயிலின் நாத மண்டபத்தில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பயணிகள் நுழைவதை தடை செய்திருக்காங்க. கொனார்க் சூரிய கோயில் ஒடிசாவின் கடற்கரையில அமைஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு சூரிய தேவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரியனை வழிபடுறது. ஸோ இத கிழக்கு கங்கை வம்சத்தை சேர்ந்த மன்னர் நரசிம்மனால் கட்டப்பட்டது. கிபி 1250. இதுல ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது இருக்கு, ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்டது இருக்கு. ஸோ யூபிஎஸ்சில கேட்க கூட சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, சூரியன், இதுதான் சூரியனு. உமிழ்வு கோடு கொரோனோகிராஃப் VELC எந்த இந்திய விண்வெளி மையத்தில் முதன் போல்ட்னா ஆதித்யா 11. ஓகேவா, ஆதித்யா L1. இது என்ன அப்படின்னா, விசிபிள் எமிஷன் லயன் கொரோனோகிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, விசிபிள் லயன் எமிஷன் லயன் கொரோனோகிராஃப் VELC. ஸோ இது ஆதித்யா 1 இந்திய விண்வெளி பயணத்தின் முதன்மை பேலோடா இதை சொல்றாங்க. இந்த நவம்பர் 2025 சயின்டிஸ்ட் இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் IIA கொலாபரேட்டோட இந்த நேஷனல் ஏரோஸ்னிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசாவோட இதை வந்து கொலாபரேட் பண்ணி இந்த விஷயத்தை இந்த பேலோட அனுப்பிச்சிருக்காங்க. ஆதித்யா L1. நவம்பர் 2005 இந்திய வானியர் நிறுவனம் IIA என்ன அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ஓகேவா, விஞ்ஞானிகள் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிறுவனத்துல நாசாவோட இணைந்து இந்த கார்னல் மாஸ் அப்படிங்கிற முக்கிய அளவுகளை மதிப்பிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த VELC இந்தியாவின் ஆதித்ய L1 பயணத்தில் காணக்கூடிய இந்த உமிழ்வு வரி கொரோனோகிராஃப் VELC கோலோரோவில் இருந்து தரவை அவங்க மேற்கொண்டு பார்த்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா லான்ச் த லார்ஜ் ஸ்கேல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட். ட்ரைபல் கம்யூனிட்டிஸை ஜீனோம் ப்ராசஸிங் பண்றாங்க. ஓகேவா, ட்ரைபல் கம்யூனிட்டிக்காக. எந்த மாநிலத்தில் அப்படின்னா, குஜராத்ல. பழங்குடி சமூகங்களை மையமாக கொண்ட பெரிய அளவிலான மரபணு வரிசை முறை திட்டத்தை அறிமுகப்படுத்திய தொடங்கிய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னா, குஜராத் மாநிலம். ட்ரைபல் கம்யூனிட்டிக்காக இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, அதை மேற்கொள்றாங்க. ஜீனோ சீக்வன்சிங் ப்ராஜெக்ட். இது நவம்பர் 2025 ட்ரைபல் பிரைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நவம்பர் 2025 பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில 2025 பழங்குடி பெருமை. ஓகேவா, பிரைட் ஆஃப் ட்ரைபல் ட்ரைபியர் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அறிவிச்சிருக்காங்க. பிர்சா முண்டாவோட 150வது பிறந்த நாள். அது இல்லாம ஜன்சாதிய கௌரவ் திவாஸ், அது மட்டும் இல்லாமல் நிலையமைச்சு மூலம் பழங்குடி பாரம்பரியத்தை மேம்படுத்துவதும் பிரதமர் வந்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. பழங்குடி சமூகங்களை மையமாக கொண்ட பெரிய அளவிலான மரபணு வரிசை முறைய திட்டத்தை இதுல தொடங்கியிருக்காங்க. ஓகே,
குஜராத் பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் மூலயமா இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் நடக்குது. GBRCன்னு சொல்லுவாங்க, குஜராத் பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர். GBRC ஜீனோம் இந்திய முன்னுரிமையின் கீழ் குஜராத் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் மூலயமா இந்த ஜீனோம் சீக்வன்சி ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது மூலயமா என்னென்ன டிசீஸ்லாம் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிக்கிள் செல் அடிமை, இது ஆரம்பகால நோயறிதல், துல்லியமாக மருத்துவம் மூலம் செல் இரத்த சோகை, தலசீமியா மற்றும் G6PD குறைபாடு உள்ள அனைத்து நோய்களையும் இந்த ஜீனோம் மூலியமா என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வராம தடுக்கலாம். ஓகே, அதுதான் இந்த ஜீனோம் சீக்வன்சி. அதுக்கப்புறம் டைஃபூன் புயல் நடந்திருக்கு எங்க அப்படின்னா ஃபங்வோங் சூறாவளி பிலிப்பைன்ஸ்ல உள்ளூர்ல அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இது டைஃபூன் சொல்லுவாங்க. எங்க அப்படின்னா உவான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிலிப்பைன்ஸ்ல டைஃபூன் ஃபங்வோங் எங்க வந்து அழைக்கப்படுது அப்படின்னா உவான்ங்கிற இடத்துல. ஓகேவா, பிலிப்பைன்ஸ்ல ஃபங்வோங் சூறாவளி உள்ளூரில் உவான் என்று அழைக்கப்படும். இது 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை புயல் மணிக்கு சுமார் 180 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசி அடிச்சிருக்கு. இதே மாதிரிதான் இந்த 180 மைல் வேகத்துல 2019 இந்த கஜா புயல்னு சொல்லிட்டு நம்ம டெல்டா ஏரியாங்கள தமிழ்நாட்டில் அடிச்சது. ஓகே, ஸோ புயல் 200 இறப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் நவம்பர் 10 அன்று அடுத்த கொஸ்டின் 10வது 15வது இந்தியா வியட்நாம் டிஃபென்ஸ் பாலிசி எப்ப நடந்துச்சு அப்படின்னா 10வது நவம்பர். ஓகேவா, ஹனோய்ங்கிற இடத்துல நவம்பர் 10 அன்று 15வது இந்தியா வியட்நாம் பாதுகாப்பு கொள்கை உரையாடல் எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஹனோய்ங்கிற இடத்துல நடைபெற்றது. இந்த உரையாடலுக்கு பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் இதுல கலந்துகிட்டாரு. வியட்நாமோட துணை அமைச்சர் ஹாங் ஸ்வான் ஷியோன் அப்படிங்கிறவரும் இதுல கலந்துகிட்டு இந்த உரையாடலை மேற்கொண்டாங்க. இதுல என்னென்னலாம் மேற்கொண்டாங்கன்னா சைபர் பாதுகாப்பு, ராணுவ மருத்துவம், நிபுணர் பரிமாற்றம் மற்றும் நிகழ்நேர தகவல் பகிர்வு. ஓகேவா, அப்படின்னா நிகழ்நேர தகவல் பகிர்வுனா என்ன அப்படின்னா 16th டிஃபென்ஸ் பாலிசி டயலாக் 2026ல தொடங்க போது. இது 15ஆ? அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட், நீர்மூழ்கி கப்பல் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளின் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கு. 16வது பாதுகாப்பு கொள்கை உரையாடல 2024 இந்தியாவில் நடைபெறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்ல இதெல்லாம் நடந்துச்சு. இந்தியா வியட்நாம் கூட்டு தொலைநோக்கு அறிக்கை 2030 கீழ் இந்த உரையாடல் ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் 11வது கொஸ்டின், இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டே ஸ்ரீ 64 வயசுல காலமானாரு. இவரு பிரபல தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். ஓகேவா, இவர் தான் வந்து பெஸ்ட் நோன் ஃபார் த கம்போசிங் ஆந்தம் ஆஃப் த ஆண்டே ஸ்ரீ. அவர் வந்து இறந்து போயிருக்கிறார். ஓகே, புகழ்பெற்ற தெலுங்கு கவிஞரும் பாடலாசிரியருமான ஆண்டே ஸ்ரீ 64 வயசுல இறந்துட்டாரு. ஜெய ஜெய ஹே தெலுங்கானாங்கிற அந்த பாடல் கீதத்தை அங்க உள்ள தெலுங்கானா ஆந்தத்தை எழுதினது இவர் தான். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், இந்தியா முழுமையான வளர்ந்த ஒரே வெளிநாட்டு விமான தளமான அயனி விமானத்தளம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தஜகிஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. ஓகே, தஜகிஸ்தான் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து அயனி ஏர்பேஸ் தஜகிஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முழுமையான வளர்ந்த ஒரே வெளிநாட்டு விமானத்தளம் என்ன அப்படின்னா தஜகிஸ்தான்ல குறைவாக அறிவிக்கப்பட்ட மூலோபாய மாற்றத்தின் இந்தியா தஜகிஸ்தான்ல உள்ள அயனி விமானப்படை தளத்திற்கு ஒரே முழு அளவிலான வெளிநாட்டு இராணுவ தளமாகவும் இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒன்லி ஃபுல் ஃபிளெஜ்டு ஓவர்சீஸ் மிலிட்டரி ஃபெசிலிட்டி இதுதான். எப்பன்னா 2022. ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. SenderMap. You dare to dream, we care to accomplish.